வாடா, அப்பா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். என்ன புதுசா இருக்கு? ஏண்டா அப்பா உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணக்கூடாதா? இது வரைக்கும் பண்ணதில்லையே, அதான் கேட்டேன். அதான் உனக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு டிரைவர் இருந்தான், அதனால அப்பா ட்ராப் பண்ணுறது இல்லை. இப்போ தான் அவன் பிஸி ஆகிட்டானே, அதான் நான் வரேன்னு சொல்கிறேன். வாடா போகலாம். வேணாம்ப்பா, நான் நடந்தே போய்க்கிறேன். என்னடா? ஆமாப்பா, ஒருத்தர் சின்சியரா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஆள் வந்ததும் அப்படியே கட் பண்ணிட்டான். ஒரு கர்டசிக்கு கூட நான் எப்படி போறேன்னு கேட்கல. இப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஜீவாக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையாடா? யாரையுமே நம்பாம இருக்கிறது நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் பாத்துக்கணும், நல்லா புரிஞ்சு போச்சு. நானே பாத்துக்கிறேன்ப்பா. நான் உன் அப்பாடா. எனக்கு தெரியும். அப்புறம் யார்கிட்டயே பேசுற மாதிரி பேசுற? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என் மேல உனக்கு என்னமா கோவம்? அட, என் மேல என்ன கோவம்? என்கிட்ட யாரும் உண்மையா இல்லைன்னு தோணுதுப்பா. யாருன்னா யாருன்னு சொல்லு. எல்லாரும் தான். ஜீவாவோட அம்மா இத்தனை வருஷம் எப்படியெல்லாம் பழகுனாங்க. நீ என் மகன் மாதிரின்னு தினம் 100 தடவை சொல்லுவாங்க. ஆனா எனக்கும் ஜீவாவுக்கும் காதல் இருக்குன்னு டவுட் வந்த உடனே அவங்களால தாங்கிக்க முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ, அது இதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க. அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் வர வாங்கிட்டு போனாங்க. அப்போ அவங்க இவ்வளோ நாள் காட்டின அன்பெல்லாம் போய் தானே. அடுத்து ஜீவா, அவனுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் இங்க வருவான். அவன் ஏதாவது செய்யறதா இருந்தா பிரியாவுக்கு தான் செய்வான். பாவமா அவனை தப்பா நினைக்காத. இதான்பா உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்க எப்பவுமே என்ன சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவீங்க, ஆனா ஜீவாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்க, அதானே? ஐயா, என்னம்மா இப்படி பேசுற? உண்மையை பேசுறேன்ப்பா. என்கிட்ட ஜீவாவோட பேசி எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த பக்கம் போய் பிரியாவுக்காவும் ஜீவாவுக்காவும் அவங்க வீட்டுல பேசி சேர்த்து வைப்பீங்க. என்ன பலி கொடுத்தாவது அவங்க காதல நிறைவேற்றுவீங்க. இல்லடா, நியாயமா பார்த்தா. நியாயம் அநியாயம் பாக்குறதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல ஒரு அப்பாவா பெத்த பொண்ணோட மனசை பாருங்க. நீங்க நியாயமா நடந்துக்கணும், அதான் உங்களுக்கு முக்கியம். என்னை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. காதல போய் எப்படிடா பிச்சையா ஃபேவரா மிரட்டி கேக்குறது? எனக்காக ஒருவேளை ஜீவா விருப்பம் இல்லாம சரின்னு சொன்னா கூட, நாளைக்கு அவன் உன் கூட சந்தோஷமா இல்லைன்னா அதனால பாதிக்கப்பட போறது உன் வாழ்க்கை தானே. ஆமாப்பா, எல்லா பாயிண்டையும் என்கிட்ட சொல்லுங்க, அவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நீ பிரியாவை பாக்குறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே என் பொண்ணோட லவ் பண்றாடா, அதுதாண்டா நிஜமான காதல். பிரியாவை பார்த்ததும் காதல், நீ அதுக்கு பேர் காதல் இல்ல, இன்ஃபாக்சுவேஷன். அவன்கிட்ட எப்போது பேசிருக்கீங்களா? என்னம்மா நீ? அதுதான்ப்பா நீங்க. இந்த விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க முழு சப்போர்ட்டும் ஜீவாவுக்கும் பிரியாவுக்கும் தான் எனக்கு தெரியும்பா. இல்லடா கண்ணா, நீயே யோசி. பேசாதீங்கப்பா, நீங்க என் அப்பா தானே. நான் தப்பே பண்ணாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? ஒரு அப்பா கிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கறது தப்பா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரூல்ஸ் பேச மாட்டேன். தப்பாவே இருந்தாலும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. எனக்கு என்னவோ உங்க உள் மனசுல என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுதுப்பா. அம்மாடி, என்னடா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? இல்லப்பா, நீங்க நடந்துக்கிறது அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, நீங்க அப்படியே இருங்க. ஐயோ, நீ தாண்டா அப்பாக்கு எல்லாமே. இல்லப்பா, நான் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்க என்ன நேசிக்கலங்கிறது தான் உண்மை. என்னடா இப்படி சொல்ற? சும்மா வாயிலையும் வார்த்தையிலெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எனக்கு யாரும் வேணாம்ப்பா. என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். வரேன். சந்தியா, நிஜமா அப்பா உனக்கு எதிராக எதுவுமே செஞ்சது இல்லடா. அப்படி தெரியாம செஞ்சிட்டு இருந்தனா என்ன மன்னிச்சிடுறா. அப்பா, எல்லாருக்கும் நீங்க நல்லவர், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு எதுவும் செஞ்சதில்ல, இனிமே செய்வீங்கன்னு நம்பிக்கையும் இல்லை. ஒன்னே ஒண்ணு, எனக்காக வெட்டியா உட்காந்து கவலைப்படுவீங்க, அதுவும் இனிமே தேவையில்லை. அதையும் நானே பட்டுக்கிறேன்.
உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அதானே? விட்டு தள்ளுமா அவனை. அந்த ஆதி இல்லைன்னா என்ன, ஒரு ஆல்பர்ட்டையோ ஆசீர்வாதத்தையோ பார்த்து அவனை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க அப்பா. கரெக்டா? நீயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருந்திருப்ப. உன் மௌனம் சம்மதம் நினச்சிக்கிட்டு அவரும் ஜாலியாக மாப்பிள்ளை தேட கிளம்பியிருப்பாரு. என்னை பார்த்தா உனக்கு கேலியா இருக்கா? ஏய், எத்தனை சினிமா சீரியலில் பார்க்குறோம், நமக்கு தெரியாத இந்த அப்பாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. இப்ப என்ன பண்றது? பிரச்சனையே அப்படியே விடு, சில நேரம் அதுவாகவே சரியாயிடும். அப்படி இதை விட முடியாது. ஏன், அதில் என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அப்பா சீரியஸா எனக்கு ஒரு பையனை தேடிட்டு இருக்காரு. அறிவே இல்லையா அந்த ஆளுக்கு? நீயே 5ஆம் கிளாஸ் பாப்பா மாதிரி இருக்க, உனக்கு போய் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கான். கல்யாணம் எல்லாம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஆனா ஒரு பையனை இப்பவே பேசி வைக்கிறது நல்லதுன்னு அப்பா யோசிக்கிறாரு. இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு. இந்த ஒரு செகண்ட்ல வாழ்க்கையே மாறிடும் அப்படிலாம் யாரெல்லாம் வருதே, அதெல்லாம் உங்க அப்பா பார்க்க மாட்டாரா? கல்யாணம் என்ன நெல்லை எக்ஸ்பிரஸா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்றதுக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புக்கை எடுத்து ஒழுங்கா படி, அதுல மட்டும் கவனத்தை செலுத்து, நடக்கிறதெல்லாம் தானா நடக்கும். அப்பா எனக்குன்னு யாரையாவது பார்த்து என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும். பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் கஷ்டம் தானே. கரெக்ட். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் இப்படி பாக்குற? டக்குன்னு சொல்லிட்டேனே ஒழிய எனக்கே கூட கலக்கமா தான் இருக்கு. உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? உங்க டாக்டர் அப்பாவே ஒத்துக்கலன்னா எங்க வக்கீல் அப்பா ஒத்துப்பாரான்னு? ஆச்சாரம் அபச்சாரம்னு ஏதாவது அடவு கட்டி ஆட்டம் போடுவார். உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? ஒய் பிளட் சேம் பிளட் தான். எங்க வீட்டில் எனக்காக ஒரு கோமதியோ காயத்ரியோ மயிலாப்பூர்லையோ மந்தவெளியிலையோ தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஜோசப் பொண்ணு ஏஞ்சல்னு சொன்னா உதப்பாங்க. எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாதா? சான்ஸே இல்லை. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து பிரச்சனை புகஞ்சிட்டு தான் இருக்கு. எப்போ வெடிக்க போகுதுன்னு தான் தெரில. ரொம்பலாம் யோசனை பண்ணாத. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமான்னு தோணுது. வேணும்னா இன்னொரு தடவை பேசி பார்க்கலாம், ஆனா அதனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காதுன்னு தான் தோணுது. முதல்ல கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். என்ன நீ கல்யாணத்தை சாதாரணமா பேசிட்டு இருக்க? அப்புறம் பின்னாடி யாரெல்லாம் போட்டு பயங்கர பில்டப்போட ஒரு ரேஞ்சா சொல்லணும்னு நினைக்கிறியா? பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? எப்படி பண்ணணும்? என்ன கல்யாணம் எனக்கு மட்டும் அனுபவமாகுது, விசாரிச்சு பார்த்தா தெரியும். எனக்கு என்னமோ பெருசா தப்பு பண்றோமோன்னு தோணுது. தப்பு தான். நாம தப்பு பண்ணலன்னா நம்ம அம்மா அப்பா அதோட பெருசா தப்பு பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. ஸோ வேற வழி இல்லை, அவங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி நாமளே தப்பு பண்ணி மாட்டிக்கிறது தான் பெட்ரு. எல்லாமே உனக்கு விளையாட்டு தான். இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்றேன். பாரு, என் கையெல்லாம் அப்படியே பயங்கரமா நடுங்கிட்டே இருக்கு. பெரிய ஹால்ல எல்லாரும் வந்து வாழ்த்தி அப்படி ஒரு கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். ஆனா கல்யாணத்தோட சக்சஸ் அது எப்படி நடந்துச்சுங்கிறதுல இல்லை, கல்யாணம் பண்ணிட்டவங்க எப்படி வாழ்றாங்கிறதுல தான் இருக்கு. புரியுது. நான் ஒரு பக்கம் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன், வீட்லயும் ஒரு தடவை பேசி பார்ப்போம். அவங்களுக்கு நம்ம கல்யாணத்தை அட்டன் பண்ற அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம். என்ன? ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் அன்பே வா ஒரு சிறிய இடைவேளை.